பாரதி, இங்க இருக்கிற வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி கொடு. சுத்தமா கழுவிட்டு கிளீன் பண்ணிட்டு அப்புறமா கட் பண்ணு. சரிங்க. சீக்கிரமா பண்ணு, கண் எரியுது. அந்த எக் எல்லாத்தையும் எடுத்து உடைச்சு மிக்ஸ் பண்ணி வை. சரி. அதையும் போடு. நல்லா மிக்ஸ் பண்ணு. அந்த நூடுல்ஸ் எடுத்து இதுல போடு. பரவாயில்ல, ஏதோ நல்லதாதான் சமைச்சிருப்பா போல இருக்கு. நல்ல வாசனை வருது. வா. அப்பாடா, நான் சொன்ன மாதிரியே எக் நூடுல்ஸ் எல்லாருக்கும் ரெடி பண்ணிட்டேன். வாங்க சாப்பிடலாம். நந்தினி, நீ ரெடி பண்ணிருக்கிற நூடுல்ஸ் சூப்பரா இருக்க போதுன்னு கம கமன்னு அடிக்கிற வாசனை வச்சு சொல்லிடலாம் போல இருக்கே. நான் தான் இந்த டிஷ் செய்யறதுல எக்ஸ்பர்ட்னு சொன்னேன்ல. எத்தனை வருஷமா நான் சமைச்சு கொட்டிட்டு இருக்கேன். ஒரு நாளாச்சு என்கிட்ட இன்னைக்கு சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு வாய் திறந்து சொல்லிருக்கீங்களா? இன்னைக்கு அந்த நந்தினி சமைச்சதும் அதோட வாசனை சூப்பரா இருக்குன்னு சொல்றாரே. அத்தை பொண்ணா, பெரிய சொத்த பொண்ணு. மீனா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆதி, நானே வந்து உங்களை சாப்பிட கூப்பிடலான்னு நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. இன்னைக்கு நந்தினியோட சமையல். நீ எதுக்காகவும் அவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. நானும் அக்காவும் பொய் பேசக்கூடாதுன்னு எங்க கிட்ட ப்ராமிஸ் வாங்குனீங்களே, அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாலும் நீங்க சண்டை போட மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கம்மா. நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாதா? பழைய சோறு தான் சாப்பிடணுமா? சாரி ஆதித்யா, உங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். எல்லாம் சீக்கிரம் மாறும்னு நம்பலாம். நல்லா இருக்குல்ல? நல்ல டேஸ்ட். ஆதி, என்ன தட்டுல போட்டு வச்ச நூடுல்ஸ் அப்படியே இருக்கு? உங்களுக்கு நான் சமைச்சது பிடிக்கலையா? சச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இல்ல, நான் சாப்பிடுற அளவை விட நீங்க ஹெவியா சர்வ் பண்ணிருக்கீங்க. மாப்பிள்ள, கல்யாண நேரத்துல நல்லா சாப்பிட்டு தெம்பா இருங்க. மித்ராவை பாருங்க, முகத்துல இப்பவே கல்யாண கலை வந்துருச்சு. பாட்டி, அங்க பாருங்க, என் தங்கச்சி மித்ரா நீங்க சொன்னதை கேட்டு வெக்கப்படுறேன். பாட்டி, பாத்தீங்களா, இன்னைக்கு சமையல் பூராவும் பண்ணது பாரதி அண்ணி. ஆனா நான் தான் பண்ணேன்னு சொல்லி வாய் கூசாம எப்படி தம்பட்ட அடிச்சு சிரிச்சு சாப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அந்த குழந்தை ஒரு வாய் சாப்பிட தட்டுல எடுத்துட்டு போனது இவங்களுக்கு பொறுக்கவே இல்லை. என்னென்னமோ பேசி ஆதித்யாவை அழ வச்சுட்டாங்க. இப்படி கூட மனுஷங்க இருப்பாங்க. நம்ம கிட்ட எல்லாம் காசு பண்ண இல்லைன்னாலும் நல்ல மனசு இருக்கு பாட்டி. ஆனா இதுங்க
தவக்கல, இது எதையும் இனிமே என்கிட்ட சொல்லாத. உன் அண்ணி பாரதி கிட்ட போய் பேசு. இதெல்லாம் பார்த்து சகிக்க முடியாமதான் நான் எல்லா விஷயத்தையும் ஆதி கிட்ட போய் சொல்றேன்னு சொன்னா, இப்ப எதுவும் சொல்லாதீங்க, ஆதிக்கு இதனால பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி ஏன் வாய அடைச்சிட்டான். ஆனா அவங்க மனசாட்சியே இல்லாம குழந்தைன்னு கூட பார்க்காம கண்டதெல்லாம் பேசுறாங்க. அப்படியாவது கோவம் வந்து உன் அண்ணி ஆதி தம்பி கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு பாக்குறேன். உன் அண்ணி மனசு கரையணுமே, என்னத்த சொல்றது. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் பாட்டி. இது எல்லாத்துக்கும் அண்ணிதான் ஒரு முடிவு எடுக்கணும். பாட்டி, அண்ணனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அண்ணி சொல்ல மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி ஆதி அண்ணன் அண்ணி தானா வந்து விஷயத்த சொல்லணும்னு அடம் பிடிக்கிறாரு. இவங்க 2 பேர்ல யாரு சொல்லி இந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்போ முடிவு வரும்னே தெரியல.